கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க. முதல்ல ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? வசனம் வந்த உடனே அந்த வசனம் அவங்கள ரொம்ப கிரியை செய்யுது. அந்த வசனம் ரொம்ப புடிச்சிருது. இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு இருந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர்றாங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, சில விசுவாசிகளுக்கு என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. என்னப்பா இது இவ்ளோ உண்மையா இருக்கணுங்கிறாங்க, பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க, கண்கள்ல இச்சையா இருக்கக்கூடாதுங்கிறாங்க, கோவப்படக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது தங்கனால அந்த வாழ்க்கைய வாழ முடியலன்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, கடவுள விட்டு விலகி போயிர்றாங்க. இல்ல பின்மாற்றத்துக்குள்ள போயிர்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நெறைய பாடுகள், பிரச்சனைகள் வந்த உடனே, என்னடா இது ஏசப்பாவ தான் நான் ஏற்றுக்கொண்டோம். உண்மையான தேவன தான் ஏற்றுக்கொண்டோம். ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தேவனை விட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிர்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக ரொம்ப அன்போட இருப்பாங்க. தேவனுக்காக எல்லாத்தையும் சகித்துக் கொள்வாங்க. அவங்க தேவனுக்காக இழந்தது அதிகமா இருக்கும். இல்ல இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நிமித்தம், அவங்க கூட வேலை செய்றவர்கள் வந்து அவங்கள ரொம்ப நிந்திச்சிருப்பாங்க. கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப கேவலமா பார்த்திருப்பாங்க. என்னடா இவன் இவ்வளோ நாள் வந்து இங்க இருந்தான், இப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்துன்னு சொல்றான். இயேசு கிறிஸ்து பின்னாடி போறான், பைபிள் வாசிக்கிறான், சர்ச்சுக்கெல்லாம் போறான். என்ன மாற்றம்? எதற்காக மாறுனான்? காசு வாங்கி மாறிட்டானா? அப்படின்னு சொல்லி நெறைய நம்மள என்ன பண்ணுவாங்க, குத்திக் கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் தேவனுக்காக அவர் அன்ப நிலைத்து நிப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து கன்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டது. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அந்த கன்மலை மேல கட்டப்பட்ட வீடு, அந்த அஸ்திவாரம் வந்து அவ்ளோ நிலையா இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கனால தாங்க முடியும். ஏன்னா, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாருங்கிறது இல்லையா? நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைபிள்ல அதிகமா கொடுக்கப்பட்டிருக்குங்க. பவுலுடைய வாழ்க்கைய எடுத்துக்கலாம். பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் பட்ட பாடுகள் அநேகம். அவர பத்தி நம்ம படிச்சோம்னா, படிச்சு கொண்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, "நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன். நான் வந்து நெறைய சர்ச்சஸ் நான் பில்ட் பண்றேன். ஆனாலும் என்னை எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்க? ஒரு குப்பையைப் போல பார்க்கிறாங்க. தொடச்சு போடுகிற குப்பையைப் போல பார்க்கிறாங்க." அதுதான் வசனம் சொல்லுது. நான் அந்த வசனத்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. 1 கொரிந்தியர் 4:13. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். இயேசு கிறிஸ்துவின் சபையை வந்து எவ்வளவோ சபைகள நாட்டின பவுல வந்து எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்களாம்? குப்பையும் தொடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இல்லையா? அதாவது ஃபில்த்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத நம்ம வந்து பார்க்க கூட மாட்டோம். தொடச்சு தூர போடுவோம். அப்படியாக வந்து அங்க இருக்கிற விசுவாசிகள் பார்க்கிறாங்க. ஏன்னா தேவனுக்காக அந்த கொரிந்து பட்டண மக்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்களேன், நீங்க வந்து 11 வசனத்துல பார்த்தீங்கன்னா, "இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும், தாகமுள்ளவர்களும், நிர்வாணிகளும், குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களா இருக்கிறாங்களாம்." இல்ல இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, பசி, தாகம், பட்டினி, ட்ரெஸ் இல்ல, குளிர்ல போத்திக்க போர்வ கூட இல்லன்னு சொல்லியிருக்காரு. பவுல வந்து எல்லாரும் திட்டுறாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு நீங்க பாருங்களேன். 12வது வசனத்துல, "வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம்." இல்ல எங்கள எல்லாரும் திட்டுறாங்க. எங்கள வந்து அசிங்கமா பேசுறாங்க. ஆனாலும் நாங்க என்ன பண்றோம்? அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். அந்த கேரக்டர் பவுல்கிட்ட எப்படிங்க வந்தது? இயேசு கிறிஸ்துவனால தான் இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய கேரக்டர் இல்லையா? பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்கள பிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணாரு? ஜெயில்ல போட்டாரு, கொலை செஞ்சாரு. அதே மாரி வந்து நெறைய சபைகள அழித்தாரு. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாருங்க. இல்ல அவர் பெரிய பணக்காரர். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கென்று எல்லாமே குப்பையும், நஷ்டமும்னு நெனச்சு விட்டுட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட மாற்றம் நம்ம வாழ்க்கையில வேணுங்க. ஏன்னா நம்மளும் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம நெறைய இழக்க வேண்டியது இருக்கு. ஆனா நமக்கு கொடுக்கப்பட போற கிரீடம் வந்து வெளியேறப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூட நம்ம வந்து நித்தியமாய் வாழப் போறோங்கிற அந்த அந்த நிச்சயம் நமக்கு இருந்ததுன்னா போதுங்க. அந்த சந்தோஷத்த தவிர இந்த உலகத்துல என்ன பிரச்சனைகள், என்ன பாடுகள் நம்மள குப்பையப் போல நெனச்சாலும் நமக்கு அத பத்தி கவலை இல்லங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்களேன், தன்னை சிலுவையில அறையுறாங்க. "பிதாவே இவர்களுக்கு மன்னியும்." அந்த அன்பு தாங்க. அந்த அன்பு தான் நம்மகிட்ட வந்துரும். நம்மள என்னதான் ஒரு சபிச்சாலும்,
நம்மளை கோபப்படுத்தினாலும், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும், நம்ம இயேசுவைப் போல மாறிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம அத பத்தி எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீ என்னை என் ட்ரெஸ்ஸ எடுத்துறியா? ஆசீர்வதிக்கிறேன். என் சொத்த எடுத்துறியா? ஆசீர்வதிக்கிறேன். என்னோடது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிறியா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த கேரக்டர் எப்ப வரும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது. அதனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம அதை சகித்துக்கொள்வோம். ஏன்னா, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் அநேகம். பவுலுக்கே அப்படிதான் நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி நடந்தது. நம்மளுக்கும் அப்படிதான் நடக்கும். அதனால நம்ம எதை குறித்தும் சோர்ந்து போகாம, நமக்கு வைக்கப்பட்ட லக்கை நோக்கி சந்தோஷமாய் ஓடுவோம். இல்ல ஒரு நாள் அந்த வெற்றி கிரீடம் நமக்கு கிடைக்கும். நம்ம அப்ப தேவனோடு நித்திய நித்தியமா வாழ முடியும். கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.